ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. போன வாட்டி என்ன பார்த்தோம் அப்படின்னா, கருடனோட பிரபாவத்தை பற்றி பார்த்தோம். இன்னும் வெளியில் வரல, கதை பிரகாரம் இன்னும் முட்டையாக தான் இருக்கார். அது தவிர தேசிகரில் என்ன சொல்லியிருக்காருன்னா நிறைய சொல்லியிருக்காரு. அதே பஞ்சாட்சரத்தில், கருட பஞ்சாட்சரத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரொம்ப பழமையான கடினமான பிரம்ம வித்திரையை கருட மந்திர சிந்தனம் நம்மை காத்திடும் வேதஸ்வரூபன் அவன். அதாவது குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த பாடத்தில் ரொம்ப முடியல, எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா பிரத்யட்சமாக அந்த கருடனோட மந்திரத்தை ஜபிக்க சொல்லுங்கோ, எல்லாமே ஈஸியாகிடுமா. அவனை சிந்தித்தால் வேத அந்த சகலத்துக்கும் அர்த்தம் நமக்கு எல்லாமே தெரியுமா. தெரியாதது ஒன்றுமே இல்லையா. இக பர சுக பல சனாதனமான சங்கர்ஷண வித்தியை இவரோட மந்திரம் மூலியமாக, இவர் ஜபிப்பதன் மூலியமாக நமக்கு கிடச்சிடுமா. இதில் நெஞ்சு செலுத்தினால் உயிருக்கு உயிரை பரதத்துவம் பிரகாசிக்கும். அதாவது இதில் நெஞ்சு செலுத்தினால் மனசை இதில் ஒருமிச்சு படித்தா நமக்கு அப்படி ஒரு பரதத்துவம் பிரகாசிக்குமா. கருடனுடைய கண்ணு காயத்ரம், ஷிரம் 3, பெயர் யஜுஸ், அங்கம் சந்தசுகள். அவரோட கால் எப்படி அப்படின்னு சொன்னால் திர்ஷனியங்கள் தீர்ஷனமாக இருக்குமா. உடல் வாமதேவியம், ஆத்மா சொதோமம், ஷிரகு பிருஹத், வேதம் வால் அப்படின்ற மாதிரி வர்ணிச்சிருக்காரு வேதாந்த தேசிகர். இவர் நமக்கு இஷ்ட சித்தியை அள்ளி 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 வழுவாராம். அதுக்கு மட்டும் எம்பெருமானுக்கும் கருடனுக்கும் என்ன பேதம் அவளுக்குள்ள அப்படின்னா, உண்மையிலேயே 2 பேரும் ஒத்தரை தான் பக்தர்களும். ஒருவர் மற்றவரை சுமப்பதையே வரமாக இவருக்கு அவர் அருளினார். இது நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். ஒருவர் வாகனமாக அமர்ந்து அவர் உதவினால் மற்றவர்கள் அசுரர்களை அழிப்பது. பெரியவர்கள் இவர் தோளில் அவரை தியானிப்பது. என்றைக்குமே பெருமாளை தியானிக்கும் போது கருடனோடையும் மகாலட்சுமியோடும் தியானித்தா சித்தி சீக்கிரமாக ஆகிடுமா. இவையெல்லாம் அவர்களுக்கிடையே ஒரு சங்கேத கோட்பாடாம். இத்தகைய கருடன் நமக்கு பிரம்ம சாம்ராஜ்யத்தை அருளட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, கருடன் எப்பொழுதுமே எம்பெருமானோட எதிர முகம் பார்க்கும் கண்ணாடி போலேயே இருப்பாராம். ஏன் அப்படி இருப்பார் அப்படின்னா, பெருமாளோட மார்பில் இடம்பெறும் பாக்கியம் கொண்ட கௌஸ்துபமணின்னு இருக்குது தெரியுமா. அந்த கௌஸ்துபமணியோட நிழல் கருடன் தெரியுமா. ஏன்னா எதிர தான் நிற்கிறாரு கௌஸ்துபமணி, அது மணி பலன்னு இருக்கிறது கருடன் தெரியுமா. ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு கருத்து சொல்லியிருக்கா பெரியவாலாம். பார்க்கடலில் கடைந்த காலத்தில் கௌஸ்துபமணியோடு ஆழகால விஷயமும் வந்தது இல்லையா. அந்த விஷயத்தில் ஒரு துளி அந்த கௌஸ்துபமணியோட தெரிச்சுடுத்தான். அதனால் கலவரம் அடைஞ்சு அதுக்கு ஒரு மாற்றம் இருந்து தேவையில்லை. அதுக்கு பரிகாரமாக தான் கருடனோட நிழலை அது தாங்கிறதான். அந்த கருடன் அவ்விதமே சம்சார சர்ப விஷயத்திலிருந்து நம்மை காக்கட்டும் அப்படின்ட்டு நம்ம வேதாந்த தேசிகர் கருட பஞ்சாயத்துலேருந்து நிறைய சொல்லியிருக்காரு. ஏன்னா இதுவும் நம்ம கேட்டுக்கணும் இல்லையா. ஏன்னா இதுவும் அவர் எழுதினது, இதுக்கும் தோஷங்கள்லாம் போகணும்னா ஏன் கேட்கக்கூடாது. இப்போ வாங்க கருட தண்டக்கத்திலேருந்து 2வது ஸ்லோகத்தோட ஒரு மீனிங் பார்த்துட்டு நம்ம கதைக்கு போகலாம். கருட சுபர்ண தர்வீகராஹார தேவாதிபாஹாரஹாரன் திவோகஸ்பதிக்ஷிப்த தம்போலிதாரா கினா கல்ப கல்பாந்த வாதூல கல்போதயானல்ப வீராயி தத்யோச்சமத்கார தைத்யாரி ஜைதத்வஜாரோக நிர்தாரிதோத்கர்ஷ சங்கர்ஷநாத்மன் கருத்மத் மருத் பஞ்சகாதீஷ சத்யாதிமூர்த்தே ந கஷ்சித் சமஸ்தே நமஸ்தே புனஸ்தே நமஹ. இதில் என்ன சொல்லியிருக்கு? சர்வ வேதங்களையும் நமக்கு வாழும் கூடாக பெற்றவரும் அசுரர்களை ஒழிக்க ஆவலுடைய எம்பெருமானால் தனக்கு பிடமாக்கி கொள்ளப்பட்ட கழுத்தை உடையவரும் இவர் வெளியில் சென்று தமது கூட்டுக்கு திரும்பும் பொழுது மகிழ்ச்சி அடைந்த ருத்ரை சுக்ருதி என்னும் 2 மனைவியர்கள் தனது திருமுலை தடங்களால் இவரை இறுக தழுவ இவர் உடலெங்கும் மயிர்கூச்செறிய அதன் ஸ்பரிசனத்தினால் துன்புற்ற
இவர் உடலில் உள்ள ஆபரணமான சர்பராஜர்கள் படம் விரித்தாட அப்பொழுது அவற்றின் சிரோரோத்த ஒளிக்கற்றையினால் ஆரத்தி வழிக்கப்பட்டதுக்கும் சுயமாகவே தம் தேககாந்தி பிரபாவத்தினால் பிரகாசிப்பவரும் ஆன கருடாழ்வாரை நாம் இங்கு துதிக்கின்றேன். இப்படியெல்லாம் தேசிக்க தவிர யாரால் எழுத முடியுமா? இவா 2 பேர் மனைவியும் இவர் ஆற தழுவி இவருக்கு மயிர் வழி கூச்சடிய அந்த ஸ்பரிசத்தில் என்ன இவர் ஆபரணமே பாம்பு தானே, அதுங்களுக்கெல்லாம் உடல் படபடன்னு குதிக்க ஆரம்பித்து படம் எடுத்து ஆடுறதும். அதெல்லாம் எப்படின்னா தன்னோட ஒளிக்கற்றையினால் ஆரத்தி எடுக்கிற மாதிரி இருக்குமா. ஏன்னா நாகத்தோடதில் நவரத்தனங்கள் இருக்கும் இல்லையா, அப்படியே அது ஆரத்தி எடுக்கிற மாதிரி இருக்குமா. அதனால் சுயமாகவே தேககாந்தியும் பிரபாவத்தினால இருக்கிற கருடாழ்வார் மறுபடியும் இங்கே வந்து பிரகாசிப்பாராம். அப்பேற்பட்ட நான் துதிக்கிறேன். இதெல்லாம் உண்மையிலேயே சொல்கிறேன். எது எடுத்தாலும் சரி, ஒரு மகாலட்சுமி தியானம் பண்ணுறதா இருக்கட்டும், கருடன் தியானம் பண்ணுறதா இருக்கட்டும், அப்படியே மூழ்கி ஒன்றி இவருக்கு பிரத்யட்சமாகாத பெருமாள்லாம் யாருக்கு பிரத்யட்சமாவா சொல்லுங்க இல்லையா? இவர் யார் துதிக்கிறாரோ அவளும் சாட்சாத் எதிர் வந்து நிற்பாளாம். இப்பேற்பட்ட மூளையோடையும் தியானத்தோடையும் ஒரு ஞானத்தோடையும் பண்ணால் யார் வரமாட்டா? நமக்கும் அந்த ஞானத்தை சாட்சாத் தேசிகர் தான் தரணும். சரி, இப்போ நம்ம கதைக்கு போகலாம். போன வாட்டி முட்டை வந்தது, கடன் அந்த பாம்புகள்லாம் வெளில வந்துடுது, எல்லாம் பெருசாக எடுத்தது. இவ பார்க்குறா அந்த முட்டை 2 வச்ச மாதிரியே இருக்குன்னு பார்த்தோம். அங்கே வந்து குட்டிங்க பாம்பு சீக்கிரம் பிறகு அதுங்களுக்கெல்லாம் குட்டி, அதுங்களுக்கெல்லாம் பேரம் பேத்தி கொடுத்துட்டா கொத்து. இவளுக்கு ஒரு பக்கம் கொஞ்சம் பொறாமையாக வேறு இருக்குது. ஏன்னா அது தாய் உள்ள பொறாமைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆதங்கம் வேணால் சொல்லலாம். நமக்கு இல்லையே இருக்கும் இல்லையா, இவளுக்கும் அதே டைமில் தானே கொடுத்தா. அவளுக்கு என்ன பொறாமைன்னா இவன் நிம்மதியாக இருக்காளேன்னு கத்துருக்கு பொறாமை. ஏன்னா நம்ம இந்த வச்சா அந்த 1000 கிட்ட தொலைச்சிட்டோம், நச்சு நல்லா அதுங்கெல்லாம் குழந்தை குட்டி பத்துட்டு இவளுக்கு நிற்கவே நாழி இல்லை. பச்சை எங்கே பார்த்தாலும் தோலை உரிச்சி போடுறதும். அந்த பாம்பு இருந்தால் எப்படி இருக்கும் வீட்டில் இவ்வளோ கச்சன்னு நிற்கவே முடியல. அப்படி ஒரு ஸ்பேஷியஸ் இல்லாத ஆகிப்போச்சு, ஒரே வச்சான்னு இருக்குது. பார்த்தா என்றைக்குமே நமக்கு அப்படி தான், நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்கோம்னா நம்ம யாருன்னா சும்மா இருந்தால் நமக்கு பொறாமையாக இருக்கும்ல, கொடுத்து வச்சா பாரு அப்படின்னு. அந்த மாதிரி அவளும் நினைக்க ஆரம்பிச்சிட்டா. அது வினதா நிம்மதியாக அவள் கார்த்தாலும் எழுந்து நிம்மதியாக இருக்கா. வருத்தம் இருக்குது ஆனால் ஃப்ரீயாக இருக்கா. அவளுக்கு இல்லை வருத்தம் வந்து கத்தூருக்கு எப்படி தெரியும்? ஆனால் இப்போ தூரத்துலேருந்து பார்க்கும்போது 2 முட்டை இருக்குது பாரு, நிம்மதியாக இருக்கா பாருன்னு. ஆனால் இவளுக்கு பார்க்க ஒரு நாள் வந்து நம்ம வினதாக்கு பாருங்கள், என்றைக்குமே அவசரப்படக்கூடாது பாருங்கள். அந்த முட்டையை போட்டு ஒரு உடைச்சுட்டா. ஏன் வரலைன்னு அப்படி உடைக்கலாமா? அவள் தலையெழுத்து பாருங்கள், உடைச்சிட்டா. ஆக்ரோஷமாக ஒரு குழந்தை வந்தது. அதுக்கு பாவம் அவங்க கை இருக்குது, மூஞ்சி இருக்குது, பாதி தான் இருக்குது, மிச்சம் பாதியே காணும். இந்த மாதிரி தொடைக்கு கீழே 2 காலுக்குமே அதுக்கு இடுப்புக்கு கீழே ஒன்றுமே இல்லை. அதுக்கு வளர்கிறதுக்குள்ளே அவர் அப்பயே சொல்லியிருக்காரோ இல்லையோ, பிரபாவமான குழந்தை தொடக்கூடாது அதுன்னு சொல்லியிருக்காரோ இல்லையோ. அதுதான் விநாச காலம் விபரீத புத்தின்ற மாதிரி நமக்கு அதெல்லாம் வந்து தொலையும் பாவம். அவள் ஏதோ ஆதங்கத்தில் உடைச்சிட்டா. அந்த குழந்தை ஆக்ரோஷமாக வெளில வருது, வந்து செவன் வருது. அதுக்கு அருணன்னு பேர். சகப்பாக இருக்கும் கோபத்தில். சாபம் கொடுத்தது, நீ இந்த மாதிரி வந்து அவளை பார்த்து பொறாமப்பட்டு நீ முட்டை உடைச்சிட்டல, எனக்கு வளர்ச்சி இல்லாத பண்ணிட்டல, நீ அவளுக்கே போய் ஒரு 500 வருஷம் அடிமையாயிரும்னு சொல்லி கொடுத்தோம். பக்குன்னு ஆகிப்போச்சு பாருங்கள். பிறந்த குழந்தை எங்கன்னா சாபம் கொடுக்குறத ஒரு அம்மா இப்படி யாராவது முட்டையை உடைப்பாலா, அவளும் உடைச்சிட்டா. எல்லாம் பாருங்கள், நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொறாமல் ஃபஸ்ட்டு போடக்கூடாது. அது ஆதங்கமாக இருக்கட்டும், பொறாமையாக இருக்கட்டும். அவளோடது உடஞ்சி போச்சா, நம்மளோடது எப்போ உடையுமோ பொறுமையாக இருக்கணும்னு நினைனா இவளுக்கு வரல பாருங்க. அதனால் கொடுத்துருத்து ஒன்றும் அழறா. இப்படி குழந்தை நீ கொடுக்கலாமா குழந்தை, எனக்கு யார் இருக்கா குழந்தை, அவளுக்கு எவ்வளோ குழந்தை பாருன்னு. அந்த குழந்தை கொஞ்சம் சமாதானமாகி கவலைப்படாத, அடுத்த முட்டையை ஒழுங்காக பார்த்துக்கோ, அதையும் இப்படி உடச்சிட்டேன்னா ரொம்ப கஷ்டப்படுவேன், அந்த அடிமையிலேருந்து அவன் உன்னை வெளில கொண்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மறைஞ்சு மேலே போயிட்டார். அவளும் உட்காரா பாவம் பார்க்குறா. அதே மாதிரி உட்காண்ட்ருக்கா. அது உடையிற கதையாக காணும். அதுக்குள்ளேயும் இதுங்களாம் ரொம்பவே பெருசாக பிடிச்சும். அதுங்களுக்கு குழந்தை பிறந்தது, பாம்பு வந்தது, அதுங்களுக்கு குழந்தை. அவள் கொள்ளுப்பாட்டியாவே ஆயிட்டா. நம்ம இவ தான் கத்துரு. அவளுக்கு இன்னும் வருத்தம். இது ரொம்ப நிம்மதியாக இருக்க, ஏதோ ஒரு முட்டை வெளில வந்து ஏதோ அந்த ஒரு குழந்தையாவது வளர்க்கும்னு பார்த்தா அதையும் அரை குறையாக உடச்சி விட்டு அதுவும் மேலே போடுத்து இன்னமும் ஃப்ரீ ஆகிட்டாலே. ஏன்னா ஒருத்தரோட மைண்ட் செட் வேறு மாதிரி இல்லையா? ஒருத்தர் எப்படி நினைப்பா அப்படி தான். ஃப்ரீயாக இருக்கிறத பார்த்து நம்ம பொறாமல் தான் பண்ணுவோம். நம்ம தான் உழைக்கணும். அவள் பேர் நிம்மதியாக பேப்பரை பிடிச்சிட்டு இருக்கா. அப்புறம் நம்மளே நினைப்போம் இல்லையா? அவள் எவ்வளோ ஒருத்தம் நமக்கு எப்படி தெரியும்? ஆனால் நம்மளாம் பொறாமல் நன்னா படுவோம். அவளும் அதே பட்டா. இவளை எப்படியாவது நம்மளை அடிமையாக்கிக்கணும் அவள் அப்பயே பிளான் பண்ணிட்டான். நமக்கு இந்த மாதிரி ஒரு வேலை ஆள் கிடச்சா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. இவன் என்ன பண்ணிட்டா, சரி ஒரு நாள் 2 பேரும் வந்து வெளியில் போய் ஒரு ஆத்தங்கரை வெளியில் உட்காந்துருக்கா. 2 பேருக்கு ஒருத்தருக்கு பொறாமல் தான். அந்த கோல்டு வார்
முன்னாடி மாதிரி அக்கா தங்க மாதிரி ஒத்துமையாக இருக்கிறதில்ல. இப்போ குடும்பம் தனி ஆகி போச்சோ இல்லையோ, அதனால் வந்து ஒருத்தரை பார்த்தா ஒருத்தர் பார்த்தாலும் ஒரு கோல்டு வாரணும், பார்த்தா பொறாமான பார்த்து சிரிப்பா, நீ சௌக்கியமா நான் சௌக்கியமா அப்படின்ட்டு. ஆத்தங்கரைக்கு போகும்போது உச்சை ஷவஸ் அப்படின்ற ஒரு குதிரை, அதாவது தேவலோக குதிரை அது. ஓகே, உச்சை ஷ்ரவஸ்னு பேர். அந்த குதிரை பயங்கர பியூர் வெள்ளையாக இருக்கும். இது பறக்கிறத அவள் 2 பேரும் அதை பறந்து அந்த கடல்லேருந்து அந்த இடத்துலேருந்து பறந்து ஒரு இடத்துக்கு போகிறத அவள் 2 பேரும் பார்க்குறா. நான் பார்க்கும் பொழுது போகாத நேரம் பாருங்கோ, அது போகிறது நமக்கு என்னென்னு விட்டுடலாம், வீண் வம்பு பாருங்க, அதை 2 பொண்ணு சேர்ந்த வம்புன்னு இருக்குது. அவள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறா. ஆமாம், உடம்பு ஃபுல்லாக நல்லா வெள்ளையாக அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா வினத்தை. வெள்ளையாவா இருக்குது அப்படின்றா. இல்லையே, வால் கருப்பானா இருக்குது அப்படின்ற கத்ரு. ஏன்னா அது கொஞ்சமே வெள்ளையாக தான் இருக்குது. டக்குன்னு எதையாவது சொல்லி இவ சும்மா இருக்கலாம், டப்புக்குன்னு இவளுக்கு ஒரு எண்ணம் வழிதாக பாருங்கள். ஒரு வேளை நம்ம அடிமைன்னு சொல்லிட்டான் என் பையன் வேறு, ஒரு வேளை இது வெள்ளையாக தான் இருக்குது, நான் இதை வெள்ளைன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணிட்டேன்னா அடிமையாக வேண்டாம், இவர் நமக்கு அடிமை ஆகிடுவாளோ இல்லையோ அப்படின்ட்டு முதல்ல வினதையை தான் நினச்சாலும். கத்ரு வந்து அவளுக்கும் ஒரு ஆள் தேவைப்பட்டது, இவள் அடிமையாகணும், அவளும் ரொம்ப நாளாக பிளான் போட்டுருக்கா. பாருங்க எப்படி விதி விளையாடுறதுன்னு. உடனே இல்லை நான் பார்த்தேன் வெள்ளை தான் அப்படின்னு அடித்து சொல்கிறேன் வினத்தை. சொன்னேன் இல்லை, வால் மட்டும் கருப்பு அப்படின்னு சொன்னான். இது அப்படியே முடிச்சுக்கலாம், சரி கருப்போ வெள்ளையோ நமக்கு என்ன எப்படி எடுத்துகிட்டு போட்டோம், வாங்க ஆற்றுக்கு போகலான்ட்டு 2 பேர் போயிருக்கலாம். ஆனால் உடலை. இல்லை, நாளைக்கு வந்து பார்க்கலாம், இதே இடத்துல அது போகும், அந்த குதிரை பறக்கும், அது வந்து வால் வந்து வெள்ளை தான் அப்படின்ட்டு வினதா சொல்லிட்டேன். கத்ரு சொன்னான், அது கருப்பாக இருந்ததுன்னா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டா. இதுதான் சாக்கா, என்ன பண்ணணும் நீயே சொல்லு அப்படின்னு சொல்கிறான். சரி, நீ எனக்கு அடிமையாயிடணும் அப்படின்றா. ஒத்துக்கிறேன்ட்டா. ஏன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ட், ஏன்னா அது நிஜமாகவே அந்த குதிரையோட வால் வெள்ளையாக தான் இருக்கும். இவளும் சரின்னு சொல்லிட்டா. அந்த கான்ஃபிடென்ட்னால இந்த திருட்டு கொட்டு இந்த கத்ரு ஆற்றுக்கு போய் எல்லா நாகத்தையும் கூப்பிட்டுது, கருப்பு நாகங்கள்லாம், நீங்கள் போய் மேலெல்லாம் சுற்றிக்கோங்க, அந்த நாளைக்கு அந்த உச்சையரவஸ் குதிரை போகும்பொழுது அந்த வாழை நன்னா சுற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு சிலது மறுத்து போச்சு, அம்மா நாம் சித்திக்கிட்டு இப்படி பண்ணக்கூடாதுமா அப்படின்னு நியாயம் பேசிட்டுங்க. உடனே சாபம் கொடுத்துட்டா. ஜெயமே ஜெயன் ஒருத்தன் சர்ப யாகம் நடத்துவான் பிற்காலத்தில், அந்த யாரெல்லாம் என்ன மறுத்தீங்களோ அந்த யாகத்தில் வந்து நீங்கள்லாம் போயிடணுன்ட்டு அம்மாவே சாபம் கொடுத்துட்டேன். இது கூட பிரம்மதேவர்கிட்ட கூட கேட்டான் ஒரு சில மகான்கள்லாம் போய், இந்த மாதிரி நியாயமா, அந்த ஒரு பாம்புகள் நல்ல பாம்பு தானே, பாதகம் பொய் சொல்ல மாட்டேன், நான் அந்த மாதிரி சுற்றிக்க மாட்டேன், ஏமாற்ற மாட்டேன்னு சொன்னதுக்கு இப்படி ஒரு தண்டனையா அப்படின்ட்டு கேட்டேன். அதுக்கு சொன்னால் வாழ்க்கையில் எது நடந்தாலும் கரெக்டாக தான் பெருமாள் பண்ணுவாராம். ஏன்னா பாம்புகள் பார்த்தீங்களோ இல்லையோ, குட்டி போட்ட திரும்பி பார்க்குறதுக்குள்ளேயும் அதுக்கு குட்டி லட்சக்கணக்கான பாம்பு ஆகிடும். இப்படி பாம்பு ஆகிடுதுன்னு நமக்கு எவ்வளோ பயம் இருக்கும். இப்போ நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம், பேசிகிட்டே இருக்கோம், ஒன்று வந்து நின்று படம் எடுத்ததுன்னு நம்மளால் சொல்ல முடியுமா? ஏற்கனவே வளருவோம், இன்னும் கேட்க வேண்டாமா? அதெல்லாம் எங்கே பார்த்தாலும் பாம்பாக இருந்ததுன்னா என்ன கதி? அதனால தான் இதுங்களுக்கு ஒரு ஸ்டாப் வைக்கணும். ஏன்னா எல்லாமே ஒரு கேல்குலேஷனில் இவ்வளோ தான் இருக்கணும்னு இருக்குது. நமக்கு ஜனனம் மரணம்னு இந்த ஒரு காலகட்டமே யாருமே ரொம்ப நாள் தங்கக்கூடாது, வந்துட்டே இருக்கணும், போயிட்டே இருக்கணும். அப்படி தான் நல்லா இருக்கும். இருக்கிறவாளே ரொம்ப வருஷமாக இருந்தால் அவள் வரவா எங்கே இருப்பா அப்படின்னு தானே எல்லா ஜந்துக்கும் இது பொருந்துமா. அதனால தான் ஒரு பிற்காலத்தில் இதுங்க கச்சக்கமாக ஆக போகிறதும் இந்த சாபம் ஒரு உபயோகமாக இருக்கும்ன்றதை கூட சொன்னாராம் பிரம்மர். சரி, அதை விடுங்கோ. இவர் 2 பேர் ஆற்றுக்கு வந்துட்டா, ஒரு சிலது ஒத்துண்டுது, எல்லாம் போய் வரத்துக்குள்ளேயும் ரெடியாக இருக்குதுங்க, அழகாக கட்டி வாலில் சுற்றிக்கிறதுக்கு கருநாகங்கள். அதே மாதிரி போனால் இந்த பிளானிங் பாவம் நம்ம வெண்ணத்தாக்கு தெரியாது. அது அதே மாதிரி உச்சரவஸ் பறக்கிறது, இப்போ வால் சுற்றிக்கிறது இங்கேருந்து பார்க்கும்பொழுது கருப்பு கலரில் தெரிகிறது. பார்க்குறா, ஏமாந்து போயிட்டா, அடிமையாக ஆகிட்டா. என்ன தான் சொல்கிறேன் பாருங்க, நம்ம வாயை வச்சுன்னு சும்மா இருக்கணும். நம்ம போகாத காலம் தெரிஞ்சுடுத்தோன்னா இன்னமும் வாயை நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கணுமா பாவம். அது வர பார்த்தா ஆற்றுக்கு வந்தால் அதுலேருந்து கண்ணு பட்டா மாதிரி இவன் நிம்மதியாக இருக்க முடியல. காரசால் எழுந்து இவள் வீட்டு பாத்ரூம் கழுவுறதுலேருந்து, பாம்பு தோலை உரிச்சா தூக்கி போடுறதுலேருந்து, அந்துக்களுக்கு பாம்பு வைக்கிறதுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டா. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம்லாம் இல்லை, அப்படியே கதறி அழற அளவுக்கு. ஏன்னா நீங்கள் நினச்சி பாருங்களேன், நம்ம வீட்டில் எவ்வளோ ஃப்ரீயாக இருந்துட்டு ஜாலியாக இருந்துட்டு இன்னொரு வீட்டில் போய் நீ வேலைக்காரி மாதிரி இருக்கணும்னா இது எவ்வளோ கஷ்டம். அதை அனுபவிச்சவளுக்கு தானே தெரியும். பாவம் வினத்தை ரொம்ப கஷ்டப்படுறா. அப்படியே எப்போ பாரு வந்து அழ வேண்டியதான் அந்த முட்டைக்கிட்ட வந்து அழுவா. கொஞ்சம் டைம் இருக்கும் பொழுது இப்படியே அழறா மாதிரியே அவள் காலம் ஆயிடுச்சு. வழக்கம் போல் அப்படியே நம்மளை கடவுள் விட்டுருவாரா? ஒரு கஷ்டத்துக்கு நம்ம அழறோம், அப்படியே அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி கடவுள் விட்டுருவாரா? அப்புறம் அந்த பகவான் தான் எதுக்கு
இல்லையா? அந்த மாதிரி அழ விட மாட்டார். இன்னும் வருங்காலத்தில் கண்டிப்பாக நம்மளுக்கு பிடிச்ச கருட பகவான் வெளில வருவார். அம்மாவை மட்டும் காப்பாற்ற மாட்டார், நம்மளை எல்லோரும் சேர்த்தே காப்பாற்றுவார் இல்லையா? ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. வழக்கம் போல் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா டை பண்ணுங்கோ, கருடதேவ் ஜெய் கருடதேவ் பண்ணுங்கோ. நமக்கு ஒன்றும் 5 செலவு இல்லை, கை ஒரு விரலில் தட்ட போகிறீங்க, அவ்வளோதான். ஒரு பெருமாள் பேர் எழுத போகிறோம், எந்த சாப்டர் சொல்கிறோமோ அந்த பெருமாளுக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா? அவருக்கு பவர் ஜாஸ்தியாகும் இல்லையா? எப்போயுமே ஒரு பவர் ஜாஸ்தி தான், நம்மளால் முடிஞ்சது. அதுக்கப்புறம் வழக்கம் போல் சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப அவசியம் உண்மையிலே. ஏன்னா நிறைய இருக்க தான் இந்த வீடியோ நிறைய இடத்துக்கு போகும், இல்லாட்டி அப்படியே மூழ்கிடும் அப்படின்னு நான் சொல்கிற மாதிரி தான். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஆத்ம நண்பர்கள் நீங்கள் உதவி கண்டிப்பாக பண்ணணும். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.